பத்ரகாளி அம்மன் என்பது மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வம், துர்க்கையுடன் தொடர்புடைய கடவுள், பல பகுதிகளில் உயர்ந்தவள் மற்றும் வீரமானவள் என மதிக்கப்படுகிறாள். பத்ரகாளி அம்மனை பிரதிஷ்டை செய்வது அதன் இருப்பிடத்திற்கு நன்மை, பாதுகாப்பு மற்றும் செழிப்பு அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. பத்ரகாளி அம்மன் கோயிலை எங்கு அமைக்க வேண்டும் என்பதில் நிச்சயமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. இந்த கோயிலின் அமைப்பு குறித்து நெறிமுறைகள் பின்வரும் பாசத்திலும் மக்களின் நலனிலும் உறுதியாக அமைகின்றன. பாரம்பரியத்தை பின்பற்றி வெறும் விஞ்ஞான அடிப்படையில் மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியிலும் முக்கியத்துவம் வாய்ந்த தளம் தேர்வு செய்யப்பட வேண்டும். கோயில் அமைப்பதற்கான இடம். பத்ரகாளி அம்மன் கோயிலை அமைக்க சிறந்த இடங்களைப் பற்றி பாரம்பரிய மற்றும் ஆன்மீக நெறிமுறைகளின் அடிப்படையில் சில வழிகாட்டுதல்கள் உள்ளன. உயர்ந்த இடம். பத்ரகாளி அம்மன் கோயிலை உயர்ந்த நிலத்தில் அமைத்தால் நல்லது. இதனால் அம்மனின் ஆற்றல் கீழ்ப்பகுதிகளுக்கு பரவக்கூடியதாக இருக்கும். உயர்ந்த மலைகள், சிறிய குன்றுகள் அல்லது பாறைகள் போன்ற இடங்களில் கோயில்கள் அமைக்க பண்டைய காலம் முதலே வழக்கம். உயர்ந்த இடம் கடவுளின் சக்தி உயர்ந்து மக்களுக்கு பரவுவதை அடையாளப்படுத்தும். காடு அல்லது இயற்கை சூழல். பத்ரகாளி அம்மன் அழிவையும் பாதுகாப்பையும் குறிக்கும் தெய்வமாக இருப்பதால் இயற்கை சூழலில் கோயிலை அமைப்பது சிறப்பானது. காடு, புல்வெளி போன்ற இடங்களில் அம்மனை பிரதிஷ்டை செய்வது அம்மனின் சக்தியை நிலைநிறுத்தும் என்பார்கள். ஆற்றின் அருகில். பத்ரகாளி அம்மனை ஆற்றின் அருகில் பிரதிஷ்டை செய்வது நன்மை கொண்டதாக கருதப்படுகிறது. பச்சை பருவமண்டலம் அம்மனின் ஆற்றலை வளர்க்கும், மேலும் தண்ணீரின் ஆற்றல் அதனுடன் கலக்கி சூழலுக்கு அதிக நன்மையை தரும் என்று நம்பப்படுகிறது. கிராமத்திற்குள் அல்லது நகரத்தில். பத்ரகாளி அம்மன் கோயிலை கிராமங்களில் அல்லது நகரங்களில் அமைப்பது பொதுவாக மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் சமூகத்தின் செழிப்புக்காகவும் செய்யப்படுகிறது. அம்மன் தெய்வத்தின் பிரசன்னம் அங்கே தங்கியிருப்பது மக்களுக்கு அனைத்து விதமான தடைகளை களைந்து வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் என்று கூறப்படுகிறது. வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமைப்பது. பத்ரகாளி அம்மனை பிரதிஷ்டை செய்யும் போது கோயிலை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமைக்க வேண்டும். இந்த திசைகள் சூறாவளி மற்றும் தீய ஆற்றல்களை தடுக்கக்கூடிய திசைகளாக கருதப்படுகின்றன. கிழக்கில் ஏற்படும் சூரியனின் ஒளியால் இடம் தெய்வீகமான ஆற்றலுடன் நிரம்பும். கோயில் அமைப்பின் அவசியம். கோயில் அமைப்பதற்கான இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது பல்வேறு ஆன்மீக மற்றும் சூழலியல் காரணிகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். மக்களுக்கு நன்மை செய்து தெய்வீக சக்திகளின் ஆசியை பெற சரியான இடத்தில் கோயில் அமைப்பது மிகவும் முக்கியம். மழைநீர் சேகரிப்பு. கோயில்கள் அமைக்கப்படும் இடங்களில் பொதுவாக மழைநீர் சேகரிப்பு ஏற்பாடுகளை செய்வது அந்த இடத்திற்கு நீர்வளத்தை தரும். நீர்வளம் நன்றாக இருக்கும் இடங்களில் அங்குள்ள மக்களுக்கு நலன் உண்டாகும். தண்ணீர் தேக்கம் மற்றும் ஆற்றின் அருகில் அமைந்த கோயில்கள் பொதுவாக நல்ல மழை பொழிவையும் பயிர்களின் செழிப்பையும் அளிக்கும். பஞ்சபூத சக்தி. பத்ரகாளி அம்மன் பஞ்சபூதங்களின் சாட்சாத்தாகமாக கருதப்படுவதால் கோயிலை அமைக்கும் இடத்தில் இந்த சக்திகள் உண்டானதாக இருக்க வேண்டும். மண்ணின் ஆற்றல், நீரின் சக்தி, காற்றின் பிரவாகம் மற்றும் தீயின் சத்தியம் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு கோயில் அமைக்கப்பட வேண்டும். இதனால் அவ்விடத்தில் தெய்வீக சக்தி நிலைத்திருக்கும். மனை வாசஸ்து. வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் பத்ரகாளி அம்மன் கோயில் வடக்கே அல்லது கிழக்கே அமைந்தால் நல்லது. இது தெய்வீக சக்திகளின் பிரசன்னத்தை அதிகரிக்கும். குறிப்பாக கோயில் வடக்கில் அமைந்தால் அதுவே குபேரன் மற்றும் செழிப்பின் திசை என கருதப்படும். கோயில் அமைப்பின் தாக்கங்கள். பத்ரகாளி அம்மன் கோயிலை சரியான இடத்தில் அமைப்பது மக்களுக்கு சமுதாய மற்றும் ஆன்மீக நன்மைகளை தரும். குறிப்பாக கெட்ட சக்திகள், தீயவைகளில் இருந்து பாதுகாப்பு மற்றும் வெற்றி கிடைக்கும். தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு. பத்ரகாளி அம்மன் கோயிலை சரியான இடத்தில் அமைத்தால் அந்த இடத்தில் தீய சக்திகள் நுழையாது. அம்மனின் சக்தி அந்த இடத்தில் வலுவாக நிலைத்திருப்பதால் மக்களுக்கு எவ்வித தீய சக்திகளும் பிரவேசிக்க முடியாது. சுபீட்சம். கோயில் அமைக்கப்படும் இடத்தில் பொதுவாக செழிப்பு வளர்ச்சி காணப்படும். பொதுவாக இயற்கை வளங்கள் செழிக்கும், விவசாயம் நன்றாக செய்யப்படும், மக்களின் வாழ்க்கை நிலை உயர்ந்ததாக இருக்கும். மக்கள் நலன். கோயில் அமைப்பதால் அங்கு மக்கள் தியானம் செய்வதற்கான அமைதியான இடம் கிடைக்கும். இதனால் மன நிம்மதி, மனமாற்று மற்றும் ஆன்மீக நன்மைகள் கிடைக்கும். அப்பகுதி மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நலனும் உயரும். பாடங்கள். பத்ரகாளி அம்மன் கோயிலை அமைப்பது என்பது பாரம்பரியத்திற்கும் ஆன்மீக நம்பிக்கைகளுக்கும் இணையானது. சரியான இடத்தில் அம்மனை பிரதிஷ்டை செய்வது அதுவே ஆற்றல் மிக்க, பாதுகாப்பான, செழிப்பான சூழலை உருவாக்கும்.